தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா போப்பா ராமசுவாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கங்களோடு வரைக்கும் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. தமிழன் டிவிக்கு மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா. ஐயா நெறியாளர் ஐயா அவர்களுக்கும் எடிட்டர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மலைவாழ் மக்கள் சார்பாகவும் மலைநாடு மக்கள் கட்சி சார்பாகவும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சிங்க ஐயா. தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி சுருக்கமாக அதற்கான என்ன பின்புலம், உங்களுடைய பெயர் காரணம் நீங்கள் சொல்லிட்டு நம்ம அடுத்து சரிங்க ஐயா கருத்துக்கள். இப்போ மலைநாடு மக்கள் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சின்னு ஐயா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மலையில் வாழக்கூடிய பழங்குடி மலைவாழ் மக்கள் பேசுகிறது தமிழ் ஐயா. தமிழ் கலாச்சார பண்பாடு இது தமிழ்நாட்டில் பச்சைமலை, கொல்லிமலை, ஏற்காடு, அருணூத்து மலை, நெய்யமலை, ஜபாது மலை, ஏலகிரி மலை, கொல்லிமலை, சரிங்களா ஐயா. இது அனைத்து மலைகளிலுமே எங்களுக்குன்னு ஒரு கலாச்சார பண்பாடு இருக்கு ஐயா. அந்த மலை மேலேயே கலாச்சார பண்பாடு நாடுன்னுங்கிற அடிப்படையில் ஆத்தி நாடு, தென்பர் நாடு, வன்னாடு, கோமநாடு, பெம்பொறுப்பு நாடு, சடையகவண்ட நாடு, கொல்லிமலை நாடு, ஜபாது மலை நாடு, ஏலகிரி மலை நாடுன்னு சொல்லி கலாச்சார பண்பாடுங்கிற அடிப்படையில் எங்களுக்குன்னே ஒரு நாடுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி வரைக்கும் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணுனா அந்த நாடுங்கிற அடிப்படையில் நாட்டுக்கு வெத்தலை பாக்கு வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் பண்ணுறோம். அதனால தான் அந்த மலைக்குள்ளே இருக்கிற நாட்டை ஒருங்கிணைச்சி தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சிங்கிற அடிப்படையில் கலாச்சார பண்பாடாக நாங்கள் முன் வச்சு இன்றைக்கி தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி ஆரம்பித்து வழி நடத்திட்டு இருக்கோம் ஐயா. எப்போ எந்த ஆண்டு ஆரம்பிக்க? நாங்கள் 2014 ஆரம்பிச்சிட்டோம் ஐயா. ஆரம்பித்து முதலாக கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் தனியாக நிறுத்தி நாங்கள் 9,000 ஓட்டு வாங்கியிருக்கோம் ஐயா, தனிப்பட்ட முறையில், சரிங்களா ஐயா. அதன் பிறகு ஏற்காடு சட்டமன்ற எலெக்ஷனில் வேட்பாளராக நான் போட்டிட்டேன் ஐயா. போன சட்டமன்ற எலெக்ஷனில் அதில் ஒரு 4,000 ஓட்டு தனிப்பட்ட முறையில் நான் வாங்கியிருக்கேன் ஐயா, சரிங்களா ஐயா. அப்புறம் சோபனாபுரம் ஊராட்சி மன்ற எலெக்ஷனில் இப்போது நான் தனியாக நின்று ₹1 காசு கொடுக்காத 500 ஓட்டு வாங்கியிருக்கேன் ஐயா. மொத்தமே அங்கே 2,400 ஓட்டு தான் ஐயா. அதில் நான் 500 ஓட்டு வாங்கியிருக்கேன் ஐயா, சரிங்களா ஐயா. அதன் பிறகு இப்போ 7 ஆண்டு காலமாக தமிழ் தேசியத்தை முன் வச்சு ஐயா மேதகு பிரபாகரன் ஐயா அண்ணன் ஐயா அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நாம் தமிழர் கட்சி சிறப்பாக வழி நடத்தி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐயா சிறப்பாக தமிழ் தேசிய வழி நடத்திட்டு வராரு ஐயா. இப்போ 7 வருஷமாக நாங்கள் அண்ணனுக்கு தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி ஆதரவு கொடுத்து நாங்கள் அண்ணனோட பயணிச்சிட்டு இருக்கோம், சரிங்களா ஐயா. 2016 ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்பது தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அதுவும் மலைநாடு மக்கள் கட்சியினுடைய கொள்கையும் சரியாக இணைஞ்சதுனால அண்ணனோட சேர்ந்து நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு அண்ணனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரோம் ஐயா. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழ் தேசியம் மீதான இப்போ அண்ணன் பார்வை அப்படின்றது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இளைஞர்களிடம் ஒரு பெரிய கருத்துருவாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆமாம் ஐயா. அதன் மீதான பற்று, அன்பு, பாசம் என்பது இன்னும் ரொம்ப கூர்மையடைந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆமாங்க ஐயா. இந்த ஒரு நிகழ்வு இதற்கான காரணம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் என்பதை மறுக்க முடியாது. ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகளாக பெரிய அளவில் இளைஞர்களை ஈர்த்து வருகிறது இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம். அதாவது இந்த தளத்தில் நபர்கள் என்பது முக்கியம் அல்ல, கொள்கையும் கோட்பாடும் தான் முக்கியம். ஸோ அப்போ அந்த தமிழ் தேசியம் என்ற அந்த ஒரு கொள்கை கோட்பாடு முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் பெரிய ஒரு பெருந்திரளான இளைஞர்கள் கூட்டம் அதனை நோக்கி நகர்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்குறீங்களா? எப்படி? இது ஆரம்ப புள்ளியாக தான் நாங்கள் இப்போது அண்ணன் சீமான் அண்ணன் வந்த பிறகு ஐயா எங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசியம் இப்படி ஒரு வரலாறு இருந்ததாங்கிறது விஷயமே எங்கள் அண்ணன் வெளியே கொண்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இறங்கி மக்கள் மத்தியில் இந்த தமிழ் தேசியத்தை பற்றி பேசும்போது தான் தமிழ் தேசியம் இப்படி ஒன்று இருந்ததா, தமிழ் தேசியத்துக்கு யாரெல்லாம் உயிர் நீத்தாங்க, தமிழ் தேசியத்துக்கு இங்கே தமிழ் தேசியம் மலரணும், இதுக்கெல்லாம் எத்தனை பேர் போராடி உயிர் நீத்திருக்காங்க, இப்படி ஒரு போராளிகள்லாம் இருந்திருக்காங்கங்கிற அடிப்படையிலே எங்களுக்கு தெரியப்படுத்தினது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான், சரிங்களா ஐயா. ஐயா ஐயா கலிய பெருமாள் ஐயா தமிழ் தேசியத்தை முன் வச்சு அதன் பிறகு தமிழரசன் ஐயா அவர் உயிர் நீத்து போராடி உயிர் நீத்து தமிழ் தேசியத்துக்காக அதன் பிறகு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்களுக்கு நடக்கிற அநீதியை
வந்து நம்ம தட்டி கேட்டு நம்மளுடைய தமிழ் தேசியத்தை அடையணுங்கிற அடிப்படையில் மேதகு பிரபாகர் ஐயா உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களையும் ஒருங்கிணைச்சி அந்த தமிழர்களுக்கு நடக்கிற அநீதியை கண்டித்து பல படைகளை அமைச்சு அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து தமிழ் ஈழம் வேணும், தமிழ் ஈழம் தனியாக அடையணுங்கிற அடிப்படையை முன் வச்சு அவர் எடுத்த கொள்கையில் அது சில தீய கூட இருந்தே சில பேர் தமிழ் தேசியங்கிற அடிப்படையில் பிரபாகர் ஐயா கூட இருந்து தமிழ் தேசியங்கிற அடிப்படை மாய தோற்றத்திலிருந்து அண்ணனை வந்து கூட இருந்தே அவருடைய படைகளையும் அவரையும் வந்து உயிர் பலி வாங்கியிருக்காங்க ஐயா. அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணன் வந்த பிறகுதான் தமிழ் தேசியங்கிற மாய தோற்றத்தை அழிச்சு தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள இதெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் அல்ல, அவர் கூட இருந்து அவர் குளிப்பறிச்சு அவரை வந்து உயிருக்கு அவங்க தான் வந்து வினையாக இருந்திருக்காங்க. நம்ம தமிழ் ஈழத்தில் 1.5 லட்சம் மக்களை கொன்று வச்சதுக்கு இங்கே இருக்கிற போலி தமிழ் தேசியம்தான் காரணங்கிற அடிப்படையை நம்ம ஒரிஜினலாக தமிழ் தேசிய அமைப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்களாக ஒன்று சேர்ந்து நம்ம இழக்கப்பட்ட ஈழத்தை வந்து நம்ம பெறணும். தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியம்தான் மலரணும், தமிழை ஆளணும், மற்றவர்கள் வாழணுங்கிற அடிப்படையை நமக்காக தமிழ் தேசிய மண்ணுக்கு இயற்கை வளம் கனிம வளம் இதுக்கும் பாதுகாக்கப்படணும். நம்மளுடைய கலாச்சார பண்பாடு உலகத்துக்கே முதல் மொழி மூத்த மொழி நம்ம தான் உலகத்திலே முதல் மொழிக்கு தமிழ் மொழி தான் உலகத்துக்கே மூத்த மொழி, நாம தான் மூத்த குடி உலகத்துக்கே அப்படிங்கிற அடிப்படையை உலகறிய ஊரறிய சொன்னவர் அன்னை செந்தமிழ் சீமான் ஐயா. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதனால தான் அவரோட அவர் தம்பியாக நாங்கள் பயணித்து 24 மணி நேரம் அண்ணனோட நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா. வருங்காலத்தில் தமிழ் தேசியம் 2026 அண்ணனை வந்து செந்தமிழன் சீமான் ஐயா அவர்களை நாம் தமிழர் கட்சி ஆட்சி மலரும். அண்ணனை வந்து நாங்கள் கோட்டையில் உட்கார வைப்போம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பழங்குடி மலைவாழ் மக்களும் இன்னைக்கு அண்ணனோட தான் நிற்கிற ஐயா, அதோட முகமாக தான் நான் நிற்கிறேன் ஐயா. இப்போ தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொல்லாடல் அதன் மீது எந்த அளவுக்கு இப்போ ஒரு ஈர்ப்பு கூர்மைப்படுத்தப்பட்டு வருகிறதோ அதற்கு சற்றே குறைவில்லாமல் என்ன தமிழ் தேசியம், அதான் இந்திய தேசியம் இருக்குது, இதில் என்ன தமிழ் தேசியம், தமிழ்நாடு தான் இருக்குது, இதில் என்ன நீங்கள் என்ன தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு எதிர் விமர்சனங்கள் கூட தொடர்வதை நம்ம பார்க்குறோம். இது எப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க? இப்போ தமிழ் தேசியத்திலிருந்து ஐயா வந்து திராவிட தேசியம் அமைஞ்சது சரிங்களா ஐயா. அதனிலிருந்து உருவானது ஐயா வந்து இன்னைக்கு தேசியம் எங்கள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் சரிங்களா ஐயா. இந்திய தேசியங்கள்லாம் வந்து தமிழ் முதல் மொழி உலகத்திலே மூத்த மொழி முதல் மொழி தமிழ் மொழி, இதிலிருந்து உருவானது ஐயா வந்து திராவிட தேசியம் இந்திய தேசியங்கிற அடிப்படையை நாங்கள் சொல்ல வரோம் சரிங்களா. இப்போனாலும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. என் மாய தோட்டத்தில் எங்கள் கூட இருந்து தமிழ் தேசியம் திராவிட தேசியம் தமிழ் தேசியம் ஒன்றுங்கிற அடிப்படையில் எங்களை மாய தோட்டத்தில் அடிமைப்படுத்திட்டாங்க. இந்திய தேசியங்கிற அடிப்படையும் வந்து எங்களெல்லாம் முட்டாள் ஆக்கி பெரியவங்களெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவங்களெல்லாம் அவங்கள ஒழிச்சிட்டு அவங்களெல்லாம் கொண்டு குவிச்சிட்டு திருப்பி இதெல்லாம் நாங்கள் வந்து இந்திய தேசியமே இல்லை, திராவிட தேசியமே இல்லை, தமிழ் தேசியத்தை உலகத்துக்கே முதல் தேசியங்கிற அடிப்படையை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு செந்தமிழன் சீமான் வந்த பிறகு தான் நீ தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்குமே இன்னைக்கு தெரிய வந்தது. அதனால தான் இன்னைக்கு நாங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கிற எங்களுடைய மொழி எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இயற்கை வளம் கனிம வளம் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலினுடைய கொள்கை கோட்பாடு இன்னைக்கு அதை தான் சொல்லுது ஐயா. அது இப்போ தமிழ்நாடை பேசி தான் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே ஆட்சி பிடித்து வந்தது நம்ம பார்த்தோம். இந்த முழக்கம் என்பது புதிதல்ல. ஆனால் இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு பேசி வந்த நிலையில் அதிலிருந்து இந்த தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கை கோட்பாடு அல்லது தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தம் வந்து எப்படி வேறுபடுதுன்னு கேட்குறேன். வேறுபடுது காலங்காலமாக பேசி வந்தாங்க. தமிழ் தேசியம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படும். ஆமா ஐயா. ஏன்னா ஐயா எங்களுக்கு தமிழுங்கிற அடிப்படையில் ஐயா தமிழக வந்து இன்னைக்கு இந்தியா தேசியமும் தமிழகத்தில் வந்து திராவிடமும் தமிழ் தேசியத்துக்கு அவங்க வந்து எப்படின்னா நாங்கள் தான் தமிழ் தேசியங்கிற அடிப்படையை வந்து அவங்க முன் வச்சு நாங்கள் ஒரிஜினல் தமிழ் தேசியம் தமிழ் பிள்ளைகளை நீங்கள் இல்லை, நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியா நாட்டுக்கும் தமிழுக்கும் நாங்கள் தான் வந்து சொந்தம் கொண்டாட வேண்டிய முறையில் இருக்கோங்கிற அடிப்படையில் இவ்வளோ நாளாக எங்களை ஏமாற்று வழியில் கொண்டு வந்துட்டாங்க ஐயா சரிங்களா ஐயா.
அதனால் இப்போ நாங்கள் வந்த செந்தமிழன் சீமான் வந்த பிறகு அந்த எப்படின்னா சிலப்பதிகாரம் சரிங்களா ஐயா, எங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பழைய வரலாறுலாம் நாங்கள் படித்து வெளியே வந்து இன்றைக்கி அண்ணன் சொன்ன பிறகு அந்த புக்கெல்லாம் எடுத்து படித்து பிறகுதான் ஐயா தமிழ் இதுதான் உண்மையான தமிழ் தேசியம், அவங்கெல்லாம் போலியான தமிழ் தேசியங்கிற அடிப்படையை நாங்கள் முன் வச்சு நாங்கள் ஒரிஜினல் தமிழ் தேசியத்தை நாங்கள் பேசிட்டு இன்றைக்கி ஒரிஜினல் தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டை ஆளுனுங்கிற அடிப்படையை நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்லி கொண்டு போகிறோம். எங்களுடைய அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சாங்கிற அடிப்படையில் இவங்களால போலியான தமிழ் தேசியம் இந்திய தேசியங்கிற அடிப்படையில் நம்மகிட்ட சொன்னாங்க. திராவிடம் தமிழ் தேசியம் போலியான தமிழ் தேசியங்கிறத நம்மகிட்ட சொல்லி வச்சாங்க. ஒரிஜினல் தமிழ் தேசியம் நம்மளுடைய ராஜராஜ சோழன் நம்மளுடைய தாத்தா பாட்டம் முப்பாட்டம் ஆண்ட பரம்பரை வரலாறு இதுதான். இதன் அடிப்படையில் தான் நம்ம படித்து வரலாறு தெரிஞ்சு அடுத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம போகக்கூடாது, வரலாறு படித்து இனிமேல் நம்ம அரசியல் பண்ணணுங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஐயா கிட்ட நாங்கள் முன் வச்சுக்கிட்டோம். இப்போது நம்ம தமிழ் தேசியம் பேசும்பொழுது நான் முன்னமே குறிப்பிட்டது மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ தமிழர் தமிழ்நாடு அல்லது தமிழ் தேசியம் ரொம்ப காலமாக பேசிட்டு தான் வராங்க. அதை வந்து மிக கூர்மையாக அண்ணன் சீமான் பேசி வருவதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகாக இதுவரை தமிழ்நாட்டில் தமிழர் நலன் சார்பாக பேசி வந்த எல்லா கட்சிகளுமே தமிழ் தேசியத்தை முழுமையாக பேசக்கூடிய அண்ணன் சீமான் அல்லது நாம் தமிழர் கட்சி அல்லது தமிழ் தேசியத்தின் மீது இவரை ஒரு மட்டுமே இந்த பக்கத்தில் இருக்காரு, மற்ற எல்லாமே சேர்ந்து எதிர்க்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு போக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் ஐயா இப்போ இவ்வளோ நாள் ஐயா எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. இன்னைக்கு தமிழ் மண்ணுக்கு தமிழ் தாய்க்கு பிறந்த தமிழ் குடி அனைவரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டோம் ஐயா. சரிங்களா ஐயா? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாதனால தான் ஐயா. சரிங்களா? இன்னைக்கு வந்து பாருங்க தெரியாதுன்னு சொல்றீங்க. தெரியாது என்பதை விட தெரியாமல் பார்த்து கொண்டார்கள் அப்படின்றது இல்ல, தெரியாம ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க ஐயா. அதான் ஏமாத்திட்டார்கள், தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். அவங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களை தமிழர்கள்ங்கிற மாதிரி வழி நடத்திக்கிட்டு வந்தாங்க ஐயா. ஏன் அவர்களை பாதுகாக்கன்னு சொல்றீங்களே? அவர்களை என்றால் யார்? அவர்கள்னா எங்களை ஆண்டவர்கள். திராவிட கட்சி ஆண்டுகிட்டு இருக்க திராவிட கட்சி ஐயா. அடுத்தது தேசிய கட்சி பாரதிய ஜனதா காங்கிரஸ். தமிழர்கள் அல்லாதவர்கள் சொல்றீங்க. தமிழர்கள் அல்லாதவர்கள் சரிங்களா? தமிழ் மண்ணுக்கும் தமிழ் குடிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் அல்லாதவர்கள் சரிங்களா? ஆனால் தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். எங்களை எங்களை மடமாற்றி எங்களை இவ்வளவு ஏமாற்றி சரிங்களா? எங்களுடைய உழைப்பு எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இயற்கை வளம் கனிம வளம் சூறையாடி சரிங்களா? இத்தனை இன்னைக்கு 80 வருஷ காலமாக திராவிட ஆட்சிங்க வந்தது ஐயா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் அமைஞ்ச பிறகு தேசிய கட்சிகளும் இந்தியாவில் ஆளக்கூடிய தேசிய கட்சிகளும் தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் ஐயா எங்களுடைய கலாச்சார பண்பாடு சரிங்களா ஐயா அனைத்தையுமே சீரழிச்சிட்டாங்களே ஐயா. இன்னைக்கு 80 வருஷ காலத்தில் ஐயா தமிழ்நாட்டை ஆண்ட எம்எல்ஏ எம்பிக்கள் ஐயா இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் மண்ணுக்கும் என்ன சீரழித்து விட்டார்கள்? என்ன திராவிடத்தின் பெயரால் என்ன சீரழித்து விட்டார்கள்? என்ன சீரழிச்சிட்டாங்கன்னா மண்ணு மலை இயற்கை வளம் கனிம வளம் அந்த தமிழர்களுடைய பஞ்சமி நிலம் பஞ்சமர் நிலம் இனா நிலம் அனைத்து நிலங்களும் இன்னைக்கு அந்த திராவிட கட்சி எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு ஐயா. தேசிய கட்சியினுடைய எம்பி அமைச்சராக இருக்கிற இருக்கு ஐயா. அதன் பின்னிட்டு இன்னைக்கு வரைக்குமே எங்கிட்ட எங்களுடைய கலாச்சார பண்பாட்டின் அடிப்படையில் எங்களுக்கு வரப்பட்ட அனைத்து உரிமைகளுமே அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆனால் எங்களுக்காக போராடி இது வரைக்குமே இருந்த 75 வருஷமாக இருந்த எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் எங்களுக்கு போராடி இது வரைக்கும் வழக்கல்ல ஐயா. அவங்களுக்கு ஜெயிலுக்கு போகல ஐயா. எங்களுடைய உரிமையை கொள்ளையடிச்சிட்டு சரிங்களா எங்களுக்கு போராடாத எங்க உரிமையும் கொடுக்காத அரசாங்களுடைய சொத்து கொள்ளையடிச்சது தான் நீ ஜெயிலுக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்க. எங்களுக்குன்னு சொல்றீங்க இல்லையா? எங்களுக்கு என்பது தமிழர்களுக்கு. அப்போ தமிழர்களுக்கு எதிராக இத்தனை ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டு காலமா எங்களுடைய மண்ணு எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய அரசியல் அனைத்து அரசியலுங்கிற அடிப்படையில் திட்டத்தை போட்டு அதுக்கு நிதியை ஒதுக்கி அந்த நிதியை கொள்ளையடிச்சதுக்கு தான் இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா ஐயா? மக்களுக்கு போராடி இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு கூட எந்த எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் போகல. அவங்களுக்கு கொள்ளையடிச்ச சொத்துக்காக தான் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் தமிழ் தேசிய அமைப்பல்ல ஐயா எங்களுக்காக போராடி என் மேலே இது வரைக்கும் 80 வழக்கு இருக்கு ஐயா. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்குள்ள ஐயா அதுக்கு ரயில் மறியல் பண்ணி இன்னைக்கு 7 வருஷமா நீதிமன்றம் தருமபுரி போயிட்டு இருக்கு ஐயா. 8 வழிச்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்தது அது நாங்கள் போராடி இது வரைக்கும் எனக்கு வழக்கு இருக்கு ஐயா. ஸ்டைலைட்டு
அந்த விஷயத்துக்கு போராடி எனக்கு வழக்கு இருக்கு ஐயா. மலையில் ரோடே இல்லாத ஒரு 10 மலைக்கு ரோடே இல்லை ஐயா. நான் போராடுறதுனால என் மேலே அது மேலே இப்போ 11 வழக்கு இருக்கு ஐயா. எந்தெந்த மலைகளுக்கு? இது ஐயா இப்போ சித்தேரி மலை, தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலையில் ஐயா. இப்போ நான் வந்து போராட்டம் பண்ணி பல வழக்கு என்னை கைது பண்ணின பிறகு போன 3 மாதத்துக்கு முன்பு தமிழன் டிவியில் வந்து நான் பேட்டி கொடுத்த பிறகு ஐயா இப்போ ஐயா வந்து 12 கோடி ஒதுக்கி இப்போ ரோடு ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. சித்தேரி மலை கலசம்பாடி திருச்சி மாவட்டம் பச்சைமலையில் ஐயா வந்து 5000 மக்களை திரட்டி உப்பிலியபுரத்தில் ஐயா போராட்டம் பண்ணி கலெக்டர் சந்தித்து மனு கொடுத்த ஐயா. எந்த நடவடிக்கை இல்லை. அதன் பிறகு மதுரை உயர்நீதிமன்றம் போய் வழக்கு தொடர்ந்து அங்கே உத்தரவு வாங்கிட்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட, இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த உத்தரவு கொடுத்து அதன் பிறகு 10,53,00,000 ஒதுக்கி இப்போ திருச்சி மாவட்டம் பச்சைமலைக்கு ரோடு போட்டிருக்கேன் ஐயா. தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஐயா இந்த மலை மக்களுக்கான அப்புறம் பட்டா இது வரைக்குமே பட்டா இல்லை ஐயா. அதுக்கு பாருங்க கள்ளக்குறிச்சியில் ஒரு 10,000 மக்களை திரட்டி 3 நாளாக உண்ணாவிரதம் இருந்த பிறகு அந்த வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஐயா ஒரு 1200 பேருக்கு இந்த வன உரிமை FRC வழங்கியிருக்காங்க. அதன் பிறகு இன்னும் ஒரு 10,000 பேருக்கு மேலே நம்ம கொடுக்காத இருக்காங்க ஐயா. இன்ன வரைக்கும் எங்களுக்கு பட்டா இல்லை. நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பழங்குடி மக்களுக்கு பட்டா இல்லை ஐயா. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஐயா. எல்லாம் மலைமலையா கிராம வாரியா சரிங்களா ஐயா, யூனியன் வாரியா, யூனியன் ஒன்றியம் பஞ்சாயத்து வாரியா ஐயா. அங்கங்கே சாராய கடை திறந்து விட்ட ஐயா. நீ படித்து 8வது படிக்கிற பையன் நீ சாராய கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க ஐயா. இங்கே தான் பழங்குடி மலைவாழ் மக்கள் மட்டும் இல்லை ஐயா, தமிழ்நாடு ஃபுல்லாக படித்த இளைஞர்கள்லாம் இன்னைக்கு போதையில்லாதே இருக்காங்க. கஞ்சா அபின்னு கோட்ரு சரிங்களா ஐயா இது மாதிரி குடிச்சிட்டு எத்தனை விட்டு தாலியே அறுத்து நீ எவ்வளோ பேர் இன்னைக்கு ஜிஹெச்சுக்கு போனோம்னா ஐயா எல்லாம் குடிகாரனாகி பைத்தியம் மாதிரி டாக்டரே எடுத்து பேசுகிற அளவுக்கு சூழல் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து கலாச்சாரமே வந்து போத கலாச்சாரமாக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாற்றல வரணும் ஐயா. செந்தமிழன் சீமா நல்ல வரணும், தமிழ் தேசியம் வளரணும். பழங்குடியினர் தொடர்பாக நம்ம பேசலாம். அது குறித்து நம்ம பேசலாம். தமிழ் என்னென்ன செய்து உங்களோட கோரிக்கைகள் என்னன்னு பேசலாம். அதுக்கு முன்னதாக மீண்டும் நம்ம தமிழ் தேசியத்துக்குள்ள பயணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய அல்லது சீமானாக இருக்கட்டும் அல்லது யார் வேண்டுமென்றாலும் இந்த தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் எல்லாமே வந்து எதிர் தரப்பிலிருந்து இங்கே ரொம்ப வலுவான கட்சிகள் கூட இந்த தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய நபர்கள் மீது வைக்கின்ற விமர்சனங்கள் அல்லது வாதம் என்பது இவர்கள் வந்து இனவாதம் பேசுகிறார்கள், இன தூய்மைவாதம் பேசுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தமிழ் தேசியம் பேசுவோர் மீது இப்படியான இந்த விமர்சனம் குற்றச்சாட்டு வந்து எப்படி பார்க்குறீங்க? இது ஐயா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? சரி ஐயா, இப்போ ஏன் இனத்தை நான் பெருமைப்படுத்தி பேசாத யார் பேசுவாங்க? நீங்க வந்து இத்தனை வருஷமா எங்களை ஏமாத்திட்டீங்க. திராவிடத்தை நீங்க பெருமைப்படுத்தி பேசுறீங்க, அது என்ன இல்லையா? தேசியத்தை வந்து இந்திய தேசியத்தை பேசுறீங்க, அது இனவாதம் இல்லையா? என்னுடைய கலாச்சார பண்பாடு நான் தமிழன், என் இனத்தை பத்தி நான் பேசாது எவன் பேசுவான்? இத்தனை வருஷம் நீங்க பேச அதை பேசுகிறார்கள். ஆமா, ஆனா இதை பேசும்போது எப்படி சொல்றாங்களேன்னு கேக்குறேன். அப்புறம் யார் சொல்கிறார்கள்? யாரால் இந்த முழக்கங்கள் முன்வைக்கப்படுகிறது? என்னுடைய கலாச்சார பண்பாடு என் இனத்தை பத்தி நான் பேசாது என் அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு நான் பேச முடியும்? உன்னுடைய அப்பா அம்மா நீ அப்பா அம்மான்னு பேசுற. தேசியத்தினுடைய கட்சிகளும் உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்க பேசுறீங்க, உங்களுடைய கொள்கை கோட்பாடு. என்னுடைய கொள்கை கோட்பாடு நான் பேசுறேன். இது பேசுன எப்படி என்னவாதம் நீங்க சொல்லுவீங்க? சரிங்களா ஐயா? இல்ல அப்ப சொல்வதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன? இத்தனை வருஷம் சொல்கிறார்கள் தானே, நீங்களும் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். வாதம் ஏற்புடையதுதான். சரி, என் அப்பா அம்மாவை நான் தான் சொல்லுவேன், ஓ அப்பா அம்மாவை நீ சொல்லுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்படி விமர்சனங்கள் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுதுன்னு கேட்கிறேன். அது இவ்வளவு நாளா நம்ம ஏமாத்திக்கிட்டு இருந்தா வெளியே வந்துட்டாங்க. இனிமே அவங்களுடைய தமிழ் மொழிங்கிற அடிப்பில் வந்துட்டாங்க. நமக்கு இனிமே வேலை வாய்ப்புல நம்ம டவுசர் கழட்டிட்டு ஓட போறோம். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, தமிழர்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க இனவாதம் பேசுறாங்க, அவங்க இனத்துல அவங்க நாட்டில் அவங்க ஆட்சி மலர போது நம்மளுடைய அந்த மாயத்திறன் இனிமே நம்மளால முகமூடி கிளிய போகுது. அதனால நமக்கு இனிமே வந்து ஆப்பு வந்துருச்சுங்கிற அடிப்படையில் ஆதங்கத்தில் ஏதோ கொட்டுறாங்க. சீமான் ஐயா மேலேயும் எங்கள் மாதிரி தமிழ் தேசியவாதி இந்த மாதிரி தமிழர் அண்ணன் தம்பி இன்றைக்கி வந்து முத்துராஜர் குடி ஐயா, இன்றைக்கி வந்து ஐயா வன்னீர் முத்துராஜா, பழங்குடியினர், குரோர் குடி, மறவர் குடி எல்லாம் இன்றைக்கி கல்லர் குடி, தமிழ்நாட்டில் எல்லாம் எங்கள் அண்ணன் தம்பியில் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் ஐயா. சரிங்களா ஐயா? இனிமேல் திராவிடமோ இங்கே தமிழ்நாட்டில் எடுபடாத ஐயா, இந்திய தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டில் எடுபடாதுங்க ஐயா. தமிழ் நலன் சார்ந்து போதோ அல்லது தமிழ் தேசியம் குறித்து பேசும்போது உடனே இன்னொரு விமர்சனம் என்ன முன்வைக்கிறார்கள் அப்படின்னா, இவர்கள் வந்து சாதியை தூக்கி பிடிக்கிறார்கள், குடிப்பெருமை பேசுகிறார்கள், இவர்களால் தான் தமிழ்நாட்டில் வந்து சாதிய பாகுபாடுகள் வந்து தொடர்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. ஆமாம், சாதியை உருவாக்குனது யாரு? நீங்கள் தானே வந்தீங்க, நாட்டை அங்கேருந்து மாடு ஓட்டிக்கிட்டு வந்தீங்க, உங்கள் நாட்டில் மழை இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து மாடு ஓட்டிகிட்டு வந்தீங்க. வந்துட்டு அந்த சாதிங்கிறத உருவாக்குனது யார்?
இந்திய தேசியங்கிற அடிப்படையே இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகளும் அதனுடைய அமைப்புகளும் தானே ஜாதி இது உருவாக்குனீங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் தமிழனாக இருந்தோம். ஏன்னா குறிஞ்சி, நெய்தல், பாலை, சரிங்களா, எங்களுக்கு 5 வகையான நிலத்தை பிரித்து 5 வகையான பேர் மண் வகையை வச்சு தான் நாங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம். சரிங்களா ஐயா? அதன் பிறகு தான் நீங்கள் எங்கேருந்து மாடு ஓட்டிக்கிட்டு வந்தீங்க. வந்துட்டு எங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு நீ மாடு மேய்க்கிறியா, நீ மலைவாழ் மக்கள், செருப்பு தேய்க்கிறியா, நீ செக்கிலீர், நீ மோளடிக்கிறியா, நீ பறையிற அடிப்படையில் சாதி பிரித்து வச்சு நெய். சரிங்களா ஐயா? நீங்கள் தான் வந்து இந்திய தேசியங்கிற அடிப்படையில், திராவிடங்கிற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து நீங்கள்லாம் யார், நீங்கள் 2 பேரும் பங்காளி தான். இந்திய தேசியமும் திராவிட தேசியமும் நீங்கள்லாம் பங்காளிங்க. சரிங்களா ஐயா? 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு, ஆனால் நான் வந்து வடநாட்டை பார்த்துக்கிறேன், ஏதோ இந்திய தேசிய வடநாட்டு பார்த்துக்கிறேன், நீ வந்து திராவிடங்கிற அடிப்படையில் தென்னாட்டை இந்தியாவை பிரித்து நீ வந்து ஒரு 5 மாநிலத்தை ஆளுங்க. இப்படி 2 பேர் நம்ம இருந்து இந்த மக்களை முட்டாளாக்கலன்னு சொல்லி எங்களால் முட்டாளாக்கி வச்சுருந்தீங்க. சரிங்களா ஐயா? இனிமேலாம் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்துலலாம் தெளிவாயிட்டோம். எங்களை வந்து சாதி தான், நான் மலைவாழ் மக்கள் சாதி தான், பறையர் சாதி தான், என் ஜாதியை நான் பேசாத எவன் பேசுவா ஐயா? நான் முத்துராஜா, சரிங்களா ஐயா, பெருபடுகிற முத்துராஜா, நான் நாடாரு, நான் குறவரு, என் ஜாதி நான் பேசாத யார் பேசுவாங்க? என்ன பேச விட்டீங்களா? இது வரைக்கும் கட்ட விரல வெட்ட வச்சிங்கல்ல. இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் சமூகத்தில் வந்து புரையோடி போயிருக்கு. அதை தான் தமிழ் தேசியவாதிகள் மீண்டும் மீண்டும் தூக்கி பிடிக்கிறார்கள், கூர்மைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, நீங்க வந்து சாதி ஒழிப்பு, சமூக நீதிங்கிறீங்களே, சமூக நீதி என்னத்த சமூக நீதி நீங்க வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 240 தொகுதியில் பெண்களுக்கு 120, ஆண்களுக்கு 120ங்கிற அடிப்படையில் கட்சி ஆரம்பிச்சு 13 வருஷத்துல இன்னைக்கு சமூக நீதி பத்தி சரியா கொண்டு வராங்களே. சட்டமன்றமோ பாராளுமன்றமோ நீங்க 80 வருஷமா வாழ்றீங்களே. சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண் அமைச்சர்கள் எத்தனை கொடுத்துருக்கீங்க ஐயா? எத்தனை பெண்கள் சரியா கொடுங்க. அதான சமூக நீதி. இன்னைக்கு பழங்குடி மலைவாழ் மக்கள், பழங்குடியின் நலத்துறை இருக்கு இல்லையா? அந்த பழங்குடி நலத்துறையில் யார் அமைச்சரா இருக்கணுங்க? பழங்குடியினர் தானே இருக்கணும். இதான் சமூக நீதிங்களா? சொல்லுங்க ஐயா, ஒரு சமூக நீதி பத்தி பேசுங்க. நீ திராவிடங்கிற அடிப்படையில் உங்க குடும்பத்துக்குள்ளே மீண்டும் சமூக நீதி அரசு தான் இந்த அரசு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வந்து சரியான விஷயத்துல போகும்போது எங்களை வந்து இனவாதம், சாதிவாதங்கிற அடிப்படையில் பேசுறீங்க. நீங்க சமூக நீதினு பேசுறீங்களா? சமூக நீதி அடிப்படையில் என்னத்தை சரியா கட்டமைச்சு வச்சிருக்கிறீங்க? நீ 3 தொகுதி எனக்கு சட்டமன்றம் கொடுத்தீங்க. மத்திய அரசு கொடுக்கப்பட்டது 80 வருஷத்துக்கு முன்பு, 75 வருஷத்துக்கு முன்பு. இப்போ அதுல ஒரு தொகுதி எடுக்கிறீங்க. இதான் சமூக நீதியா? சொல்லுங்க ஐயா. எடுத்து யாரு கொடுக்கிறார்கள்? யார் எடுத்து? எங்களுடைய அண்ணன் தம்பிக்கு எடுத்து கொடுக்குறீங்க, எங்களுக்குள்ளே இனக்கலவரம் வர்றதுக்கு. சரிங்களா ஐயா? அது நீங்க இப்ப அப்போ வந்து என்ன பப்ளிகேஷனு, அன்னைக்கு வந்து பப்ளிகேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்கும்போது 3 தொகுதி கொடுத்தீங்க. இன்னைக்கு 75 வருஷத்துக்கு பிறகு எத்தனை பப்ளிகேஷன் எவ்வளவு இருக்குங்க? எக்ஸ்ட்ரா எவ்வளவு 12, 18 சட்டமன்றம் கொடுத்து 3 பாராளுமன்றம் கொடுக்கணும் ஐயா பழங்குடி மக்களுக்கு தமிழ்நாட்டில். எத்தனை கொடுத்திருக்கார்கள்? இது வரைக்கும் இருந்தது 3ல் 1 எடுக்கிறீங்க. இதான் சமூக நீதிங்களா? பழங்குடி மக்கள் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பழங்குடி மலைவாழ் மக்களுடைய கலாச்சார பண்பாடு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து ஐயா, இன்னைக்கு பழங்குடி மலைவாழ் மக்களுடைய, பழங்குடியினர் மலைவாழ் மக்களுடைய கலாச்சார பண்பாடு தான் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கு. சரிங்களா? எங்களுடைய சட்டத்தை எழுதிக்கிட்டு எங்களுடைய கலாச்சார பண்பு நாடு பாரத நாடு, பழந்தமிழர் நாடு. இந்த நாட்டில் வந்து உள்ள புகுந்துக்கிட்டு நீங்க இங்கிருந்து தமிழர்கள்லாம் வெளிநாட்டுக்கு வணிகத்துக்கு போகாத, அங்கிருந்து பயணிச்சு இங்கு வராத, ஒரு 10 இடத்துல இந்தியாவில் இருந்த ஒரு துறைமுகத்தில் மூடிட்டு நீங்க வந்தவங்க மட்டும் வந்துட்டு போறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7 உங்களுக்காக உங்க வடநாட்டில் மட்டும் இன்னைக்கு வந்து துறைமுகத்தை வச்சுக்கிட்டீங்க. தமிழர்கள்லாம் போயிட்டு வர முடியல, வணிக பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியல. எங்களுடைய எவ்வளவு கலாச்சார தமிழை நீங்க அழிச்சு கொண்டு கோச்சிருக்கீங்க. இந்திய தேசியமோ திராவிட தேசியமோ. சரிங்களா ஐயா? இதுல எங்க சமூக நீதி இருக்கு? எங்களை சாதி, எங்களுடைய சாதி நாங்கள் சாதி பேசிதான் ஆகும். என்னோட ஜாதி, நான் எங்க அப்பா அம்மா நான் பேசி. திராவிட மாடல் அரசு அனைவருக்குமானது தான், எக்ஸ்க்ளூசிவ் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. திராவிட மாடல் அரசு அப்படின்னு குறிப்பிட்டு எங்க இருக்கு இந்த திராவிட, அதாவது இந்த மாடல் அரசு என்பது கடந்த காலங்களில் குஜராத்தில் தற்போதைய பிரதமர், அப்போதைய அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் குஜராத் மாடல் அப்படின்ற ஒரு பெயர் பிரசித்தி பெற்றது. அதுக்கு அடுத்தாற்போல் தற்போது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு அப்படின்றதான் ஒவ்வொரு மேடையிலும் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். இந்த திராவிட மாடல் அரசு எப்படி பார்க்க? ஐயா, மோடி ஐயா குஜராத்தில் பிரதமராக இருக்கும்போது அங்கே வந்து சாதாரணமாக 60,000 பேர் கொண்டு குச்சார் ஐயா. அது வந்து குஜராத் மாடலு. சரிங்களா ஐயா? அது தேசிய குஜராத் மாடலு. இங்கே திராவிட மாடலு. இலங்கையில் 1,50,000 பேர் கொண்டு குச்சதா திராவிட மாடல் ஐயா. சரிங்களா ஐயா?
அதனால் இங்கெல்லாம் பூச்சாண்டி வேலை இனிமேல் காட்ட முடியாதுங்க ஐயா. நாங்கள் தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். சரிங்களா ஐயா? தமிழ்நாட்டில் இனிமேலாம் உங்கள் படம் இங்கே ஓடாது, இந்தியாவிலையும் ஓடாது. அதை தான் சொல்கிறோம். பாரத நாடு, பழந்தமிழர் நாடு, தமிழர் இந்தியாவே ஆளக்கூடிய தகுதி இனிமேல் இன்றைக்கி தமிழர்கிட்ட தான் இருக்குது. அதன் அடிப்படையில் அங்கே சரியாக கட்டமைச்சிக்கிட்டு வரோம். எங்கள் அண்ணன் வழிகாட்டிட்டு வராரு. ஏன் உயிரினத்திலிருந்து பறவைகளிலிருந்து அனைத்து உயிரினத்துக்கும் அரசியலை கொண்டு வராரு ஐயா. நீங்கள் இதெல்லாம் திராவிடங்கிற அடிப்படையை சொல்கிறீங்க, தேசியங்கிற அடிப்படையில் இந்த தேசியங்கிறீங்க. எந்த உயிரினத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க? சரிங்களா ஐயா? அதனால் இனி வரும் காலத்தில் நாங்கள் தமிழர்கள்லாம் ஏமாற போகிறதில்ல ஐயா. நாங்கள் எகிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஐயா. எங்களோட அரசியல் கோட்பாடு எங்களுக்குன்னு வரலாறு இருக்குது. சரிங்களா ஐயா? இப்போ நீங்கள் அந்த பழங்குடியினர் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். பழங்குடியினருக்கான கோரிக்கைகள் சொன்னீங்க. 18 விழுக்காடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, அரசியல் ரீதியாக அதிகாரத்தில் அந்த மக்களை இணைக்கவில்லை, அந்த துறை சார்ந்த அமைச்சர் கூட அந்த மக்களிடமிருந்து உருவாகாமல் பார்த்து கொள்கிறார்கள் அப்படின்லாம் குற்றச்சாட்டில் வைத்தீங்க. இந்த பழங்குடியினரோட கோரிக்கைகள் அப்படின்னு ஒரு நீண்ட கால கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த கட்சிகள் கொடுத்தவை எவை, செயல்படுத்தியவை எவை, செய்யாமல் இருப்பது எவை எவை? இப்போ தமிழகத்தில் ஐயா 75 ஆண்டு ஆகுது ஐயா அரசியலமைப்பு சட்டம் சரிங்களா ஐயா? அதில் அந்தந்த மாநிலத்துக்கு பழங்குடியினருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் போகிறாங்க, அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்தந்த மாநிலத்தில். தமிழகத்தில் ஐயா இந்திய நாட்டின் முதல் குடிமகளே பழங்குடியினர் தான். பழங்குடி திரௌபதி முர்மு ஆமாங்க ஐயா. அதுவும் பழங்குடியினர். பாரத நாடு பழந்தமிழர் நாடு, அது தமிழ்நாட்டில் உருவானது தான் ஐயா. இந்த பழங்குடி மலைவாழ் மக்கள் மூலமாக உருவானது ஐயா தமிழ். அப்படி இருக்கும்போது இந்த அரசியலமைப்பு சட்டம் 75 ஆண்டுகளுக்கு மேல் ஓங்கியும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் பழங்குடியினர்களுக்கு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுத்துருக்காங்க தேர்தல் மூலமாக. சரிங்களா ஐயா? தேர்தல் ஆணையத்து மூலமாக. தமிழகத்தில் இன்றைக்கி வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் பழங்குடி மக்கள் இல்லையா. இன்றைக்கி பார்த்தா பாப்புலேஷன் 40 லட்சம் மக்களுக்கு மேலே இருக்கும் ஐயா. சரிங்களா ஐயா? தமிழகம் முழுமைக்கும் 40 லட்சம் 36 பிரிவு ஒருங்கிணைச்சு 40 லட்சம் மக்கள் இருக்கு ஐயா. சரிங்களா ஐயா? ஆனால் தமிழக அரசு நீ கணக்கு என்ன சொல்லுது? நீங்கள் இருக்கிறதே 10 லட்சம் தான் இருக்கிறீங்க. அந்த 36 பிரிவுகளும் எஸ்டியில் தான் வராங்க. எல்லாம் எஸ்டி பழங்குடியினர், தமிழக பழங்குடியினர் ஐயா எஸ்டி. அதில் வராங்க 40 லட்சம் மக்கள். ஆனால் அரசு சொல்லுது 10 லட்சம் மக்கள் இருக்காங்க தான் சொல்லுது. அதுதான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுத்து. சரிங்களா ஐயா? அந்த 10 லட்சம் எந்த கணக்கீட்டு அடிப்படையில் சொல்லுது தமிழ்நாடு அரசு? அது என்ன ஏற்கனவே எடுத்து வச்ச கணக்கு, ரொம்ப பழைய கணக்கு வச்சு இன்னைக்கு அதே 6 லட்சம் சொன்னாங்க. இப்போ இவ்வளவு வருஷத்துல 4 லட்சம் தான் எச்சா இருக்கு. ஆனால் உண்மை நிலவரம் என்பது 40 லட்சத்துக்கும் அதிகமாக லட்சத்துக்கு நம்ம மலைநாடு மக்கள் கட்சியினுடைய சர்வ பிரகாரம் 40 லட்சம் மேலே தான் இருக்கும் தமிழ்நாட்டில். சரிங்களா ஐயா? ஆனால் இன்னைக்கு உங்களுடைய கணக்கீடு, எங்களுடைய தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய கணக்கீடு மலவாரியா சமப்பகுதியில் காட்டு நாயகர், இருளர், பனியர், தோடா, கோடா, சரிங்களா ஐயா, இந்த மாதிரி குறவர் குடிங்கிற அடிப்படையில் எல்லாம் 36 பிரிவும் ஒன்று சேர்ந்து நீங்கள் 40 லட்சம். ஆமாம் ஐயா. அரசாங்கம் சொல்கிறது 10 லட்சம். 10 லட்சங்க ஐயா. 30 லட்சத்தை ஏற்கவில்லை. 30 லட்சம். அதில் அதிகம் ஜென்ரேஷன் எஸ்டி மலையாளி ஐயா. சரிங்களா ஐயா? இது என்னென்னா நாங்கள் இந்த எம்பி சீட்டு பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறதுக்கு பழங்குடி மலைவாழ் மக்களுடைய கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும் ஐயா, அவங்களுடைய உரிமைக்காக பாராளுமன்றத்தை குரல் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. சரிங்களா ஐயா? அடுத்தது தமிழ்நாட்டில் இன்றைக்கி சட்டமன்றத்தில் அதான் சொன்னலையா, 75 வருஷத்துக்கு 3 கொடுக்கப்பட்டதில் 1 எடுத்துட்டாங்க ஐயா. மீதி 2 இருக்கு ஐயா. அது இப்போ ஆளுங்கட்சி எது வருதோ அதனுடைய சட்டமன்ற உறுப்பினரை தான் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களிடமிருந்து வருகிறார்கள். அந்த மக்களிடம் தான் வராங்க, அவங்களா வரல. இந்த போலி தமிழ் தேசிய நாங்கள் தான் தமிழ் சமூக நீதினு பேசுகிற கட்சியினுடைய உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக போகிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சியினுடைய முதலமைச்சரை மீறி சட்டமன்றத்தில் ஒரு நாள் கூட இது வரைக்கும் மைக்கு பிடிச்சி பேசணும். 75 ஆண்டு காலத்தில் ஐயா இந்த மலைவாழ் மக்கள் ஏற்கனவே 3 சட்டமன்ற தொகுதி இருந்தது ஐயா. ஐயா இப்போ ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு தகவலுக்காக நான் கேட்குறேன். 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக. இந்த மலைவாழ் மக்களும் அந்த 44க்குள் வந்து விடுகிறார்களா இல்லை அதை தவிர்த்தா? 44 சட்டமன்ற இவர்களும் வந்து விடுகிறார்கள். அதில் இவங்க 3 பழங்குடியினர். சரிங்களா ஐயா? அந்த பழங்குடியினரில் 3ல் 1 எடுத்துட்டாங்க. எடுத்து மறுபடியும் 1 அந்த எங்கள் எஸ்சிக்கு கொடுத்தாச்சு. சரிங்களா ஐயா? மீதி இந்த 2 எம்எல்ஏக்களும் இந்த 75 வருஷமாக இருந்த எம்எல்ஏக்களும்
தமிழகத்தில் சட்டமன்றத்தில் ஒரு நாள் மைக்கு கொடுத்து இது வரைக்கும் பேசல. எப்படி சமூக நீதினு சொல்ல வரீங்க? சமூக நீதி ஆட்சிங்கிறீங்க. இதுவரை ஒரு நாளும் ஒரு நாள் மக்கள் தகவல் நீங்க சொல்றது இல்ல, அதிகாரப்பூர்வமா வரையில் பேசவில்லை. பேசல. அந்த வர சட்டமன்ற உறுப்பினர் 5வது கூட படிக்கல. அவனை தூக்கி மாடு மேய்ச்சிருந்து உட்கார வச்சுட்டா மாதிரி உட்கார வச்சு இன்று கூட சட்டமன்றம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கு. அந்த மலைய மக்களுடைய பிரச்சனையை பத்தியோ, சாலையோ, மின்சாரமோ, கல்வியோ, பொருளாதாரத்தை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை. அதை பற்றி அவங்களுக்கு என்னென்னு தெரியும். அதுக்குள்ளே 5 வருஷம் முடிஞ்சு போயிடும். சரிங்களா ஐயா? இப்படி தான் படிப்பறிவு இல்லாதவங்களும் அந்த அதாவது வழக்கமான ஒரு சட்டமன்ற தொகுதியாக அது பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தொகுதிக்கான நிதி அதில் என்ன செயல்படுத்த முடியுமோ அப்படி போயிடுறாங்க. ஆமாம் ஐயா. பழங்குடியினர் பிரதிநிதி அப்படின்னு ஒரு சிறப்பு கண்ணோக்கம் இல்லை. இல்லை, அதுவும் இல்லாத பழங்குடி நலத்துறையில் உறுப்பினராக அந்த அந்த பழங்குடி நலத்துறை இயக்கிறதுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் தலைவர் மாநில லெவலில். சரிங்களா ஐயா? பழங்குடியினர் நல வாரியத்தில் சரிங்களா ஐயா? பழங்குடி நலத்துறையில் ஐயா அவங்க தான் மெம்பரு. ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு ஒதுக்குது ஐயா. சரிங்களா ஐயா? என்ன செய்கிறார்கள்? அது என்ன செய்கிறாங்கன்னா ஐயா, இதான் கலைஞர் மகளிர் உதவித்தொகைக்கு பணத்தை எடுத்து அங்கே கொடுத்துட்றாங்க. சரிங்களா ஐயா? அந்த பழங்குடி பணத்தை வந்து மடைமாற்றப்பட்டு இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகைக்கு மாசம் 1000 போயிட்டு இருக்கு. சரிங்களா ஐயா? அடுத்தது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடந்ததுல ஐயா, அதுல பல ஆயிரம் கோடி போயிருச்சு. சரிங்களா ஐயா? அந்த மக்கள் கல்விக்காக, சாலைக்காக, அந்த படிப்புக்காக, அந்த மக்களுடைய பொருளாதாரமோ வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக தான் ஐயா இதற்காக மத்திய அரசு தருகிறது. அதை திருப்பி அனுப்புகிறார்கள், இல்லை என்றால் மாற்றுகிறாங்க. சரிங்களா ஐயா? அந்த மக்களுடைய அன்னைக்கு இதை பேச வேண்டிய அந்த தொகுதியோட மக்கள் பிரதிநிதிகள் பேசுறதில்ல ஐயா. இதான் அவங்களுடைய முதலமைச்சர் மீறி எப்படி பேச முடியும்? பதவி போயிடும். சரிங்களா ஐயா? அதை பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் அந்த மலைவாழ் இது ஒன்றுங்க ஐயா. அடுத்தது தமிழகத்தில் பாருங்க, இப்போ ஜார்க்கண்டில் பிர்சா முண்டா ஐயா பேரில் ஐயா பல்கலைக்கழக பழங்குடியினர் பல்கலைக்கழகமே தனியாக இருக்கு ஐயா. இங்கே தமிழகத்தில் 40 லட்சம் மக்கள் இருக்காங்க ஐயா. ஒரு 12 ஆர்ட்ஸ் காலேஜ் மலையில் ஒரு மாலையை ஆர்ட்ஸ் காலேஜ் அமைச்சு தமிழகத்தில் ஒரு பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தமிழகத்தை வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். சரிங்களா ஐயா? அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மலைகளினுடைய மலையே, சரிங்களா ஐயா, முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், எம்பி, எம்எல்ஏ இவங்க கிட்டதையும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பழங்குடி மலைவாழ் மக்களுடைய இனா நிலம், பஞ்சமி நிலம், சரிங்களா ஐயா, பஞ்சமர் நிலம், இந்த சம்பந்தப்பட்ட நிலம் உள்ள இவங்ககிட்ட தான் இருக்கு. சரிங்களா ஐயா? அதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். அடுத்தது பழங்குடி மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதார உரிமையான பழங்குடியினர் இனச்சான்று பல பேர் மறைமுகமாக மாற்று இனத்தை வாங்கி அவங்களுடைய இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்புக்கு போயிருக்காங்க. அதை கண்டறிஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அந்த இப்போ யார் அதன் தகுதியில் யார் படிச்சுட்டு பழங்குடி மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சுட்டோம். சரிங்களா ஐயா? இது வரைக்கும் அந்த நடவடிக்கையே இல்லை. அடுத்தது பழங்குடி நலத்துறை மூலமாக வந்து 260 ஸ்கூலுக்கு மேலே தமிழ்நாட்டில் இயங்குது ஐயா. உண்டு உறங்கிட பள்ளிகள் ஒரு மாணவனுக்கு 1400 1500 மாதத்துக்கு உண்டு உறங்குவதற்கு வழங்குறாங்க ஐயா. அந்த பணம் வந்து நீ சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதம் வந்து ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழகத்தில் பர்ச்சேஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த 12 கோடியில் 2 கோடி கூட செலவு பண்ண மாட்டாங்க. மீதி 10 கோடி கீழே காப்பாளர், விடுதி காப்பாளர்லேருந்து இயக்குனர், பழங்குடி நலத்துறை அமைச்சர்லேருந்து இன்னைக்கு எல்லாம் இதில் இயக்குனர்லாம் ஒன்று சேர்ந்து பங்கு போட்டு. நீங்கள் குறிப்பிட்ட திரு ராமசாமி 2 கோடியில் 240 பள்ளிக்கூடங்களில் மொத்தம் 260க்கு மேலே இருக்கு. 260க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் வெறுமனே 2 கோடி தான் செலவு பண்ணுறாங்க, 10 கோடி செலவு பண்ணலன்னு அந்த குற்றச்சாட்டு அது சரியா? அது சரியானது ஐயா. எப்படின்னா ஐயா, ஏன்னா உண்டு உறைவிட பள்ளி வர சொல்றீங்க. பழங்குடியினர் நலத்துறை உண்டு உறைவிட பள்ளி, அந்த பிள்ளைங்க நைட்டில் அங்கே தங்குறதே இல்லைங்க. காலையில் ஒரு 2 படி அரிசி போடுறது, அரிசி கிரிச்சு கழுவி கிளி சமைச்சு கிழிச்சு ரசத்தை ஊற்றி சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விட்றது, அவங்க ஊருக்கு அனுப்பிச்சி விட்றது ஐயா. இது வரைக்கும் அந்த பழங்குடி நலத்துறை மூலமாக அந்த பள்ளியில் அந்த பிள்ளைங்க தங்குவதற்கு பில்டிங் இல்லை, ஹாஸ்டல் உண்டு உறைவிடம் தான் ஐயா. அந்த பிள்ளைங்க தங்குறதுக்கு எந்த பள்ளியிலுமே வரைக்கும் பில்டிங்குக்கு இல்லை. அப்போ அதற்கு பேர் எப்படி உண்டு உறைவிட பள்ளியா? உங்களுக்கு அது தங்குவதற்கான இடம் இருந்தால் தானே தங்குவாங்க ஐயா. சரிங்களா ஐயா? ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல மலையில ஒன்று வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான், பேருக்கு வச்சுக்குவாங்க ஐயா. சரிங்களா ஐயா? அதனால கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த மலைவாழ் மக்களுடைய கல்வியையும் பறி போய்கிட்டு இருக்கு ஐயா. படித்த இளைஞர்களுக்கு பழங்குடியினர் நலத்துறை ஒன்று இருக்கு. சரிங்களா ஐயா? வனத்துறையும் ஒன்று இருக்கு. இந்த 2 துறையிலையுமே பல ஒரு 20 லட்சம் படித்த இளைஞர்களுங்க வந்து இன்றைக்கி அப்படியே படிச்சுட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க ஐயா. அந்த பழங்குடி நலத்துறையும் வனத்துறையிலேயே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும்னு நாங்கள் சொல்ல வரோம். இன்றைக்கி வெளி மாநிலத்திலிருந்து பழங்குடி வனத்துறையில் வந்து வேலையிட்டு இருக்காங்க ஐயா. அதே மாதிரி பழங்குடி நலத்துறையிலையும் பழங்குடியினர் இல்லாதவங்க தான் வேலையிட்டு இருக்காங்க. அப்படி எப்படிங்க அது பழங்குடி மக்களுக்கு கல்வி எப்படி ஐயா கிடைக்கும்?
ஆசிரியர் எல்லாமே வேற கம்யூனிட்டி தான். சரிங்களா ஐயா? அது நிர்வாகத்தை நடத்துகிறவங்களும் வேற கம்யூனிட்டி தான். அந்த பழங்குடி நலத்துறை அமைச்சரே வேற கம்யூனிட்டி தான். சரிங்களா ஐயா? அப்புறம் சம்பந்தப்பட்ட பழங்குடியினர் ஆணையத்திலையும் பழங்குடி ஆணையரே இல்லை ஐயா. எப்படிங்க அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்? இது எப்படி சமூக நீதினு சொல்ல வரீங்க? யார் ஏமாத்துறீங்க இத்தனை வருஷமா நீங்க? அப்புறம் தமிழ் தேசிய மலராத எப்படி இருக்கும்? இது தொடர்பான கோரிக்கைகள் முதலமைச்சர் பல முறை வச்சிருக்கேன், கவனத்துக்கு கொண்டு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அதை போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்கு அந்த துறைங்க ஐயா. சரிங்களா ஐயா? அதனால் ஐயா இன்னைக்கு இதுக்கு தான் எங்களுக்கு தமிழ் தேசியம், எங்களுடைய நாடு, எங்கள் கலாச்சாரம், பண்பாடு, வாங்க எல்லாம் வாழலாம். ஆனால் ஆளுறதை நாங்கள் தான் ஆளணும். சரிங்களா ஐயா? இனி வரும் காலத்தில் நாங்கள் தமிழ் தேசியம் தான் ஆளும். சரிங்களா ஐயா? எங்கள் செந்தமிழன் சீமான் அண்ணன் தான் நாட்டை இன்னைக்கு ஆளுவார். வந்தவங்க எல்லாரும் வாழலாம்ங்கிற கொள்கை கோட்பாட்டை வச்சு அண்ணன் முன்னாடி போகிறாரு. அவர் போராடி நாங்கள் பயணிச்சுக்கிட்டோம். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் பேசுவதில்லை. இல்லை ஐயா, பேசுறது இல்லை. 2 சட்டமன்ற எஸ்டி மலைவாழ் மக்களுடைய சட்டமன்றம் 2 பேர் போகிறாங்க ஐயா. எத்தனை இருக்க வேண்டும் எண்ணிக்கை அடிப்படையில்? எண்ணிக்கை அடிப்படை 18 சட்டமன்ற உறுப்பினர். அரசாங்கத்தோட எண்ணிக்கை ஒரு 10 லட்சம் வச்சிங்களா? அரசாங்கத்தோட கணக்கு அப்படி வச்சுக்கிட்டாலும் கூட கணக்கு போடுங்க. சரிங்களா ஐயா? அது அரசாங்கத்தை கணக்கு வச்சுக்கிட்டாலும் 4 எம்எல்ஏ இருக்கணும். சரிங்களா ஐயா? ஆனால் 3இல் 1 பிடுங்கி 2 தான் இருக்கிறது. 2 தான் இருக்கிறது. அது கேப்பாரற்ற நாய கேப்பாரற்ற அது அநாத பணம் மாதிரி இருக்கு ஐயா பழங்குடி நலத்துறை, அந்த மக்களுடைய வாழ்க்கை. திமுக அரசு தொடர்ந்து மாநில உரிமைகளை மத்திய அரசு தர மறுக்கிறது, மாநில உரிமைகளை முடக்குகிறது அப்படின்னு தான் தொடர்ந்து பேசி வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் மாநிலத்திற்குள்ளாகவே ஒரு பழங்குடியினரோட உரிமைகள் பறிக்கப்படுது, தடுக்கப்படுது, உரிமைகள் செயல்படுத்தப்படவில்லை, நிதி ஒழுங்காக செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. தமிழக அரசாங்கத்தோட அந்த மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டு இருக்கும், உங்களுடைய குற்றச்சாட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது இப்போ ஐயா மத்திய அரசு கொடுக்கறது சரியாக கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது மக்கள் ஓரளவுக்கு இப்போ ஏற்கனவே இத்தனை 1000 வருஷமாக 75 வருஷமாக வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருந்தது ஐயா. இவங்க ஆட்சி வந்த பிறகு இவங்களுடைய கூட்டணி அவங்க அரசியல் கொள்கை கோட்பாட்டில் அவங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளத்தில் மத்திய அரசு மறைக்குது. இவங்க அவங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க அரசியல் ரீதியாக கேட்குறாங்க ஐயா. அவங்க அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க. மக்களுடைய தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த விஷயத்தை திராவிட கட்சி இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற திராவிட கட்சியும் எடுத்துக்கல ஐயா. இந்தியா தேசியங்கிற அடிப்படையில் ஆண்டுகிற பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசும் தமிழகத்தை பற்றி அவங்க ஏன்னா ஓட்டு அவங்க இது வரைக்கும் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை பிடிக்க முடியல, அதனால் அவங்க வஞ்சிக்கிறாங்க. இவங்க எப்படின்னா ஐயா மறுபடியும் இப்போ பாரதிய ஜனதா அங்கே வர மாதிரி கூட்டணி அமைச்சு இருக்கிறனால இவங்க தனியாக இந்திய கூட்டணி அமைச்சு திருப்பி தமிழ்நாட்டில் கால இருக்கிறாங்கிற அடிப்படையில் அந்த பணத்தை கொடுக்குது மறுக்குதுங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஐயா. இது 2 நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா ஐயா? இவங்க ஆட்சி ஆள்றதுக்கு மக்களை பலிகடாவாக்கிட்டு இருக்காங்க, தமிழக மக்களை. சரிங்களா ஐயா? திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் திராவிட தேசியமோ ஒன்று சேர்ந்துக்கிட்டு மக்களை பலிகாடாகிட்டு இருக்காங்க, தமிழக மக்களை நம்மளும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லைங்க, முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழக அரசு, அதாவது திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு தமிழ் நலன் சார்ந்து தமிழ் மொழி சார்ந்தெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. கீழடி அகழாய்வு இருக்கட்டும், தற்போது கூட சமீபத்தில் அரசு தொடர்பான சுற்றறிக்கைகள் அரசாணைகள் எல்லாமே தமிழில் தான் எழுதப்பட வேண்டும், தமிழில் தான் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது முதலமைச்சர் கூட பதிவு செய்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போதான் ஐயா 2 வருஷமா 1.5 வருஷமா இந்த தமிழ் தேசியம் அகழாய்வுலாம் இப்போ தான் அண்ணன் சீமான் அண்ணன் எடுத்து பிறகு தானே ஒன்றா வைக்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க. அண்ணன் எதிர்கட்சி மாதிரி எடுத்து வைக்கிறாரு ஐயா. போராட்டம் களம் இது செஞ்சு கொடுக்கணும், இது தமிழ் தேசியம் பேர் அதில் தான் வைக்கணும், பழக அதில் தான் வைக்கணும், தமிழ் ஆய்வு அது ஆய்வு பண்ணணுங்கிற அடிப்படையில் அண்ணன் ஒன்றா கோரிக்கை வைக்க தான் அங்கே வேலையாகிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற எதிர்கட்சி அது அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சுங்க ஐயா, காலாவதி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது பாருங்கள் 6 மாதம் 7 மாதம் ஐயா பொங்கல்ல இருந்து ஐயா ஏழை எளிய மக்களுடைய மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 100 நாள் வேலையில் ஐயா 6 மாத காலமாக ஐயா பொங்கலுக்கு கூட அந்த மக்களுக்கு 6 மாத காலமாக பணத்தை ரிலீவ் பண்ணாத இருக்காங்க ஐயா. மத்திய அரசு தரவில்லை, நாங்கள் எப்படி தர முடியும்? அப்புறம் எதுக்குங்கிறது 40 எம்எல்ஏ எம்பி நீ போகிறீங்க, எதுக்குங்க நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போகிறீங்க? முடக்கணும்லங்க, நீங்க முடக்குகிறோம், கேட்கிறோம், குரல் கொடுக்கிறோம். யாரை ஏமாத்துறீங்க? மத்திய அரசு செவிசாக்கி யாரை ஏமாத்துறீங்க? என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க தமிழ்நாடு. அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க? அது கம்முன்னு ஓரம் கட்டி உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம், தமிழ் தேசியம் நாங்க பாத்துக்கிறோம், திராவிடத்துக்கு ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு செய்யறோம், வர வைக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஓட்டு போட்டோம்ல, உட்கார வச்சோம்ல, அழகு பார்த்தோம்ல, அப்புறம் எங்களை ஏன் பட்டினியா சாவடிக்கிறீங்க? ஒன்று தில்லு திராணி இல்லைல்ல, எதுக்கு நீங்க 40 எம்பி, எதுக்கு முதலமைச்சர் பதவி, எதுக்கு இத்தனை சட்டமன்றம்? சரிங்களா ஐயா?
அதனால தான் நீங்கள் உங்களுடைய வரலாறு எங்களுக்கு போதும். உங்களை நன்மை குறைச்சி உங்களை பற்றி எனக்கு பேசணும்ல எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் நாடு நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்களா? தமிழை நாங்கள் ஆள்றோம், ஆட்சி அதிகாரத்துக்கு வரோம். உங்களெல்லாம் குறை சொல்லி நாங்கள் ஏன் குறைச்சி எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்கள் இன்னுமே எந்த வழியில் போகிறோமோ அந்த வழியில் போயிட்டுருக்கோம். எங்களை வழி விடுங்க. நீங்கள் வாழுங்க, தப்பு இல்லை. எங்களுடைய வழியில் இனிமேல் டச் பண்ண வேணாம். நீங்கள் திராவிடத்தை நீங்கள் வளருங்க, இந்த இந்திய தேசத்தை வளருங்க. எங்களுக்கு அது தேவையில்ல விஷயம். நாங்கள் தமிழ் தேசியம் வளர்க்குறோம், தமிழ்நாட்டை நாங்கள் ஆள்றோம். நீங்கள் போராட்டிருந்து வாழுங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். தமிழ் தேசியத்தின் கோரிக்கைகள், தமிழ் தேசியத்தின் கோட்பாடுகள், கொள்கைகள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்று அதிமுக இல்லை திமுக, திமுகலாம் அதிமுக, மத்தியில் பாஜகலாம் காங்கிரஸ், காங்கிரஸ்லாம் பாஜக, இப்படி தான் போகுது. இதில் இப்போ நாங்களும் தமிழ்நாடு தமிழர் நலன் சார்ந்து தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இதில் தமிழ் தேசியம் பேசினா பேசிங்க, ஆனால் இங்கே இதான் களம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதுதான் முதவே சொல்லிட்டோம் ஐயா. எப்படின்னா தமிழங்கிறது நாங்கள் தான். சரிங்களா? நீங்கள் வாங்க இருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இனிமேல் எங்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றாதீங்க. மக்களையும் ஏமாற்றாதீங்க. மக்களெல்லாம் நம்ம ஏமாற்ற முடியாது. நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். தமிழ்நாட்டுக்கு அனைத்து அண்ணன் தம்பிகளை ஒன்று சேர்ந்துட்டோம். சரியா? இனி வரும் காலத்தில் எங்களை ஏமாற்ற முடியாது. சரிங்களா? தமிழுக்கான நான் அவங்கவுங்களுக்கு நீங்கள் சாதின்னு பேசுகிறீங்க. என் சாதியை நான் பேசுகிறேன், உன் சாதி நீ பேசுகிற, உன் சாதியில் தான் நீ பேர் வச்சுருக்க. இன்றைக்கி போதும் நீ மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சரை அவங்களுடைய சாதி பேர் தானே அவருக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா ஐயா? அப்புறம் எப்படிங்க இங்கே நீங்கள் சமூக நீதிங்கிறீங்க, சாதியே இல்லைங்கிறீங்க? சரிங்களா ஐயா? அவங்க வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டுக்கிறீங்க, கோயிலுக்கு போய் பட்டை எழுதுக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க? பெரியார் என்ன சொன்னார்? சாமியே இல்லைன்னு தானே சொன்னார். நீங்கள் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற எந்த கொள்கையில் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க? பெரியார் ஐயா கொள்கையில் தானே ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா ஐயா? அப்புறம் நீங்கள் மக்களை ஏமாத்துறதுக்காக, ஓட்டுக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக காசை கொடுத்து திராவிடங்கிற கொள்கை கோட்பாடில் தமிழர்கள்லாம் ஆயிரம் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு தமிழையும் நீங்கள் கேவலப்படுத்துவீங்க, தமிழ்நாட்டையும் சீரழிப்பீங்க. இயற்கை வளம், கனிம வளம், கலாச்சார பண்பாடு அனைத்தையும் எல்லாம் முடிச்சு கட்டிட்டு இதாக எவங்ககிட்ட இன்றைக்கி கார்பரேட் முதலாளிகிட்ட நீங்கள் சம்மந்தப்பட்ட எவங்ககிட்ட அவனை விற்றுவிட்டு தமிழ்நாட்டை நல்லா கொள்ளையடிச்சிட்டு உன் நாட்டில் போய் உட்காந்துக்க. நாங்களாம் நான் எங்கே போகிறது நாங்கள்? சரிங்களா ஐயா? அதனால் இனி வரும் காலத்தில் தமிழ் தேசியம் தான். வந்தீங்க, வாழ்ந்தீங்க, வழி கொடுத்து மீண்டும் உறுதியாக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு முதலமைச்சர் மேடை நம்பிக்கை விதைக்கிறார். அப்படியெல்லாம் பேசி எதையே ஒன்றால் எங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க. இனி வருங்காலத்தில் முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி தமிழ் தேசியம் இல்லையே, தமிழ் தேசிய அமைப்பு இல்லையே, தமிழ் தேசியம் இந்த மாதிரி எங்களுக்கு கட்டமைப்பு இல்லையே. அன்னைக்கு ஐயா இருந்தார், அங்கே ஈழத்துக்காக போராடிட்டு இருந்தார். இங்கே ஒரு தலைமுறை இந்த மாதிரி இருந்திருந்தால் அங்கேயும் நாங்கள் ஈழத்தையும் வென்றிருப்போம், இங்கே திராவிடத்தையும் ஒழிச்சிருப்போம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திராவிடத்தையும் ஒழிச்சிருப்போம். அங்கே அண்ணன் இலங்கையில் நம்முடைய எதிரிங்களை அங்கேயே முடிச்சிருப்போம். நம்ம ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டிலேயே இலங்கையிலேயே நம்ம வளர்ந்துருக்கோம். சரிங்களா? அன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஏமாந்து இருந்ததுனால நீங்கள் வேறு மாதிரி பண்ணிட்டீங்க. இனி வரும் காலத்துலலாம் அது ஆகாது. அது நாங்கள் தெளிவாக இருக்கோம். தமிழ் தேசிய அமைப்பு, தமிழ் தேசிய கட்சி, அது அண்ணன் வழி நடத்துகிறாரு. நாங்கள் போராடி பயணிச்சுட்டு வந்துட்டோம். சமீப காலங்களில் தமிழ் தேசியத்தின் மீது பாஜக, இந்திய தேசியம் பேசக்கூடியவர்கள் பெரிய ஆதரவு நீட்டுகிறார்கள். அதனால தான் பாஜகவோட அல்லது ஆர்எஸ்எஸோட பி டீம் தான் தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதுதான் ஐயா, சீமா ஐயாவுக்கு ஏதாவது ஒரு அவதூறு பேரை கொண்டு வரணும்ல. நாங்கள் தான் உலகத்துக்கே மூத்த மொழி, முதல் மொழின்னு நாங்கள் சொல்ல வரோம். நீங்களும் மாடு ஓட்டிக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் 2 பேரும் நீங்கள் வடநாட்டுக்கு அண்ணன், நீங்கள் தென் மாநிலத்துக்கு வட மாநிலத்துக்கு அண்ணன், தென் மாநிலத்துக்கு தம்பி, திராவிடம் தம்பி. சரிங்களா ஐயா? இந்திய தேசிய அண்ணன். நீங்கள்லாம் எங்களை முட்டாளாக்குறதுக்கு நாங்கள்லாம் அந்த அளவுக்குலாம் நாங்கள் என்ன அரசியல் அறிவு இல்லாத இருக்கிறோம் ஐயா? தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். அந்த எல்லாம் பாரத நாடு, பழந்தமிழர் நாடு, அந்த காலத்தில் எல்லாம் கொடி ஏற்றிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு குடியேற்றாத விட்டுட்டாங்க. சரிங்களா ஐயா? நீங்கள் குடியேறி எங்களை குடியெல்லாம் ஒழிச்சிட்டிங்க. இனி நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் விட முடியாது. தமிழ் தேசியம் வளரும். தமிழ் நாங்கள் நீங்கள் வாழுங்க, ஆனால் நாங்கள் ஆளுவோம். தமிழ் தேசியத்தோட கொள்கை கோட்பாடு அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அப்படின்ற மறுப்பதற்கில்லை. இருப்பினும் நெருக்கத்தில் உள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்கு வழக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. இந்த இடத்தில் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது தமிழ் தேசியத்தை ஆதரிப்போர் எந்த பக்கம் நிற்கப் போகிறார்கள், எப்படி வெற்றி கணியை நீங்கள் பறிக்கப் போகிறீர்கள் அப்படின்ற ஒரு சந்தேகம் கலந்த ஒரு விமர்சனம், கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இதற்கு கேள்வி கேட்டிருக்கீங்க ஐயா. கூட்டணிங்கிற கொள்கை கோட்பாடு போன டைம் நான் சொல்லியிருக்கேன் ஐயா. சரிங்களா ஐயா? போன பேட்டியில் கூட்டணி கொள்கை கோட்பாடுங்கிறது திராவிடம், ஆரியத்தினுடைய கொள்கை கோட்பாடு. சரிங்களா ஐயா?
தனியாக நின்று ஜெயிக்கிறது ஐயா தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடு. சரிங்களா ஐயா? நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறீங்க? 5%, 10% இருக்கிறீங்க திராவிடம் ஆரியமா. சரிங்களா ஐயா? தமிழ் தேசியம் நீங்கள் 97% நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா ஐயா? மொதல் வந்து 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் போன எலெக்ஷனில். திராவிடத்தை நோக்கியே செல்கிறது ஐயா. வாக்குகள் 97% வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் திராவிடத்தை நோக்கியே செல்கிறது. அது இவனால நாங்களும் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமில்லாத இருந்தால் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துட்டோம். நாங்கள் தமிழகத்தில் எங்கள் அண்ணன் தம்பி பங்காளிங்க எல்லாம் நாங்கள் சண்டை அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். சரிங்களா ஐயா? மொதல் 36 லட்சம் ஓட்டு வாங்கினார் போன எம்பி எலெக்ஷனில். இன்றைக்கி வீட்டுக்கு 2 ஓட்டு நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவை போட சொன்னோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. 1,20,20,000 ஓட்டு வந்துடுது ஐயா. அப்புறம் தமிழ்நாட்டு நாங்கள் ஆள்றோம். சரிங்களா? மொதல் நாங்கள் யூத்துக்கு மட்டும் தான் போட்டோம் 36 லட்சம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் நாங்கள் போட வச்சுருவோம், அவ்வளோதான். சரிங்களா ஐயா? ஆஃப் அப்படி போலாமா? மொபைல் அவரோட பேசுவார். எவ்வளோ வந்திருக்கு சசி? இன்னும் 10 நிமிஷமா? சரி, அப்படியே போயிடலாம். நீங்கள் அப்படியே பேசுங்கண்ணா. ஓட்டுகள் நான் வீட்டில் இப்போ 1 லட்சம் கோடின்னு சொன்னீங்களே, அது அப்படியே போயிருங்க. போகலாம் சசி? என்ன போன 2024 ஐயா பாராளுமன்ற எலெக்ஷனில் தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை கோட்பாட்டில் நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு ஐயா. சரிங்களா ஐயா? 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்குங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்கா தங்கச்சியில் இந்த எலெக்ஷனில் 2026 நாங்கள் போட வைப்போம். ஒரு வீட்டுக்கு 3 ஓட்டு 4 ஓட்டு உழந்தால் ஐயா 1,20,00,000 ஓட்டு வந்துருச்சு ஐயா. தமிழ் தேசியம் ஜெயிக்குது. நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தில் உட்காருது. செந்தமிழன் சீமான் அண்ணன் வந்து முதல்வர் ஆகுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். 26 ஒரு புதிய வரவாக அல்லது புதிய களத்தில் புதிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் விஜயோட வருகை, அந்த கட்சியோட வருகை குறித்து எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நாங்கள் எப்படின்னா தமிழ் தேசியம்னா நாங்கள் தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை கோட்பாடு தான் நாங்கள் பேசுவோம் ஐயா. அவர் வந்து ஆரியமோ இந்த திராவிடமோ தமிழ் தேசியமோ இரு கண்கள் மாதிரி சொல்கிறாரு ஐயா. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் வந்து அவர் எது வேணாலும் செய்யலாம், அவங்க பேசலாம், அவர் அரசியலில் அவங்களுக்குன்னு உரிமை இருக்குது பேசுகிறாங்க. நாங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு எங்கள் வாக்குகளை பெறுவதற்காக கவனமாக அதெல்லாம் முன்வைக்கிறாரோ? இல்லை ஐயா, அதெல்லாம் ஒன்று அவருக்கு என்னமோ அவங்க ரசிகர் ஓட்டு போடுவாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதில் நம்ம உள்ளே போத முடியாது. நாங்கள் தமிழ் தேசியம். சரிங்களா ஐயா? நாங்கள் எங்கள் கொள்கை கோட்பாடு நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம், அரசியல் விஷயத்தை முன்வைக்கிறோம். அரசியல் நாகரிகத்தோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். சரிங்களா ஐயா? அவர் வந்து திராவிடமோ தமிழ் தேசியம் ஒன்றுங்கும் போது எங்களுக்கு அது எங்களுக்கு உடன்பாடே இல்லை. நாங்கள் அவர் விஜய் பற்றி என்னென்னு பேசுகிறது கூட இல்லை ஐயா. சரிங்களா ஐயா? அவர் உரிமை தானே அவர் கட்சியில். அவருடைய வருகை ஒரு திரைப்பட நடிகராக, உச்ச நடிகராக அவருடைய வருகை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ அது உங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயம். இருந்தாலும் ஒரு அரசியல் முற்றுநோக்கு போகிறார் நான் கேட்குறேன். அவருடைய வருகை எப்படி பார்க்கலான்னு. அவருடைய வருகைங்கிற அடிப்படையில் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு ஐயா? எத்தனை மக்களுக்கு எத்தனை வெயிலில் போராட்டம் களம் வழக்கு வாங்கி. சரிங்களா ஐயா? அது மாதிரி ஒரு 10 வருஷம் உழைச்சிட்டு அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கலாம். வந்து நான் வந்து இவ்வளோ சதவீதம் வாங்கவும் பிடிக்கலாம் இல்லை சொல்லலாம். எதுவுமே இல்லாத நீ படத்தில் நடிச்சுட்டு வந்து நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் முதல்வர் ஆகணும், நான் வந்து முதல்வர் ஆகிறோம், உங்களுக்கு துணை முதலமைச்சர் ஆகிற தரேன் வர கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்குங்கிறது அது எங்களுக்கு அது தமிழ் தேசியத்துக்கு சரியான ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை. என்னை பொறுத்தளவு என்னுடைய சொந்த கருத்து. சரிங்களா ஐயா? மக்களுக்காக நாட்டுக்காக உழைங்க, வாங்க, தப்பு இல்லை. நீங்கள் திராவிடமாக இருக்கலாம், தமிழ் தேசியமாக இருக்கலாம், வாங்க. ஆனால் உங்களுடைய மக்கள் பணி என்னங்கிறது கேள்வி இருக்குல்ல ஐயா? இப்போ என் மேலே இப்போ 80 வழக்கு இருக்குது. ஒரு சின்ன அமைப்பு மக்களுக்காக போராடி 80 அமைப்பு. சரிங்களா ஐயா? என் குடும்பம், என் பொழப்பு, மக்கள் நாட்டுக்காக உழைச்சி நான் இந்த மாதிரி வாங்க. நானே சொல்லக்கூடாது அரசியல் ரீதியாக. இப்போ நான் 80 வழக்கு அங்கங்கே காவல் நிலையத்தில் பார்த்தா தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் ராமசாமி ஐயா மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியும். சரிங்களா ஐயா? அதனால தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து பேச முடியுது, இந்த இடத்துல உட்கார முடியுது, நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுது 1 மணி நேரமாக. ஐயா இந்த மாதிரி இப்போ வந்து பேட்டி கொடுங்க, மக்கள் பிரச்சனை பேசுங்க. சரிங்களா? 1 மணி நேரம் உட்காருங்க, வாங்க, வேர்வை சிந்தி பசி பட்டினிமாக இருங்க, வழக்கு வாங்குங்க. சரிங்களா ஐயா? அதனால் நாங்கள்லாம் போராடுவோம், நீங்கள் வந்து ஒரு டக்குன்னு வந்து உட்காந்துட்டு அப்போ வந்து இது பண்ணுறதுங்கிறது அது தமிழக அப்படி தான் நினைக்கிறாங்களா? ஏன்னா அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வந்து இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை, இந்த தொகுதியில் இப்படி சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வழக்குகள் மீதான நம்பிக்கையில் இருக்காங்களா? ஐயா பிரசாந்த் நீங்கள் சொல்கிறீங்க களம் தான், அரசியல் களம் என்பது அப்படி தான். ஆனால் அப்படிதான் இருக்கா? அந்த பிரசாந்த் கிஷாருங்கிறது அவரே கட்சி ஆரம்பிச்சு ஒரு இடத்துல கூட வெல்ல முடியல ஐயா. சரிங்களா ஐயா? பிரசாந்த் கிஷாருங்கிறவர் அவரெல்லாம் வந்து ஒரு எப்படின்னா தேர்தல் யுத்தியாளரை தவிர
அவரெல்லாம் ஒரு ஓட்டு வங்கி ஒரு வார்டு நம்பர் கூட நின்று அவர் கட்சி ஜெயிக்கல ஐயா. சரிங்களா ஐயா? அவர் கொண்டாந்து அவர் பணம் வச்சிருக்காரு, கூப்பிட்டு வந்து விளம்பரம் பண்ணி மக்களை இதை அந்த காலத்தில் வந்து ஏமாற்றி மக்களை தமிழக மக்களை ஏமாத்தின மாதிரி இவர் வந்து அப்படியே ஏமாத்தலன்னு பார்த்தாரு. அது நாங்கள் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நாங்கள் ஸ்டெடியாக இருக்கிற அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தமிழ் தேசியம் ஆதரவோடு வந்தால் வரவேற்கலாம் ஐயா, யாராக இருந்தாலும். சரிங்களா ஐயா? ஏன்னா நாங்கள் தமிழ் தேசியவாதி. சரிங்களா? ஆனால் வந்து திராவிடங்கிற அடிப்படையில் உள்ளே கூட்டிகிட்டு எங்களோட வரும்போது அது பயணிக்க முடியாது, அதை பற்றி நாங்கள் பேச முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் மீது கடுமையான எதிர்வினைகள் உருவாக்கி இருப்பதை நாம் உணர முடிகிறது. அந்த கூட்டணி என்ன பண்ண போகுது? அது வந்து இப்போ ஐயா அந்த அதிமுக பாரதிய ஜனதா, சரிங்களா ஐயா, 80 வருஷமாக காங்கிரஸ் திமுக, சரிங்களா ஐயா, 75 வருஷமாக அதிமுக காங்கிரஸ், 75 வருஷமாக டிஎம்கே பாரதிய ஜனதா இருந்து என்னத்துக்கு நாட்டுக்கு நல்லது வந்திருக்கு ஐயா? எல்லாம் அம்பானி அதானிக்கு தான் மாநில இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற தேசிய அரசு அம்பானி அதானிக்கு சொத்தெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு. சரிங்களா ஐயா? இங்கே தமிழ்நாடுக்கு தான் ஆண்டுகிட்டு இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே, சரிங்களா ஐயா, எல்லா எம்பி எம்எல்ஏ மேலே கொள்ளடிச்சதுக்கு தான் வழக்கு இருக்குது நீதிமன்றத்தில். மக்களுக்கு செஞ்சு போய் போராடி மத்திய அரசுகிட்ட போராடி வாங்கிட்டு வந்ததுக்கு வழக்கு எந்த எம்பி எம்எல்ஏ முதலமைச்சருக்கு இல்லை ஐயா. சரிங்களா ஐயா? எல்லாம் ரெண்டும் வந்து ஒரு மண்டியில் இருக்கிற கண்கள் தான் ஐயா, ஒரு மண்டியில் இருக்கிற கண்கள். குறிப்பா பாஜக அதிமுக கூட்டணி திமுகவிற்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? திமுகவும் இனிமே வந்து தமிழகத்தில் எடுபடாத ஐயா. அதிமுக நீ எத்தனை கூட்டணி நீ வச்சுக்கிட்டு வந்தாலும் அதிமுக அது அவ்வளோதான், ஏற்கனவே அது முடிஞ்சு போச்சுங்க. இனி வருங்காலத்தில் தமிழ் தேசியம் தான். சரிங்களா ஐயா? தமிழ் தேசியம் சீமான் ஐயா தான், நாம் தமிழர் தான். சரிங்களா? நாங்கள் அரசியல் நாகரிகத்தோட தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவருங்கிற அடிப்படையில் அரசியல் நாகரிகத்தோட இந்த பேட்டியில் ஐயா கிட்ட. நல்லது திரு ராமசாமி, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப வணக்கம் ஐயா. மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாகவும் நெறியாளர் ஐயா அவர்களுக்கும், தமிழன் டிவி ஐயா அவர்களுக்கு, எடிட்டர் ஐயா அவர்களுக்கும், மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாகவும் நிறுவன தலைவருங்கிற அடிப்படையில் ஐயா அவர்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.